எங்க சந்தாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா, நம்ம சேரனோட சட்டைய பிடிச்சு, என் பொண்ணு சொல்றது உண்மையான்னு கேட்க, சேரன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தா கண்ணசைச்சதுனால ஆமான்னு சொல்லிடுவாங்க. அதே நேரம் இத கேட்டதுதான் நம்ம நிலாவே பாத்தீங்கன்னா, அண்ணனா இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுல சேரன் வேற அனீஸ் கிட்ட, எங்க லவ்க்கு நீ தானே சப்போர்ட்டா இருந்த. இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படி? அதனால சோழனுக்கும் பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாததுனால, என்னடா இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசாம நம்ம அண்ணிய கூட்டிட்டு இங்க இருந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படையும், உடனே நிலாவும் பாத்தீங்கன்னா, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? இது பிரெக்னன்ட் விஷயங்க அப்படின்னு சொன்னதுதான். ஆனா நம்ம சோழன் பாத்தீங்கன்னா, அடி கள்ளி இந்த விஷயத்த வீட்டுல சொல்லாம எங்க வச்சு சொல்றேன்னு கேட்க, நிலாம் பாத்தீங்கன்னா, நீ என்ன லூசா? சந்தா பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. உடனே பாண்டி பாத்தீங்கன்னா, அதான் நம்ம கல்யாணத்தையே நிறுத்திட்டோம்ல, அப்புறம் எப்படி அவங்க பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்டா, பிரெக்னன்ட்க்கு சேரன் அண்ணன் தான் காரணமா சொன்னதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா திகைச்சு போய் நிப்பாங்க. இதுல பாண்டி வேற நம்ம பலவனோட காதை பொத்திக்கிட்டு இதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு சொன்னா, பலவனு பாத்தீங்கன்னா என்ன தேர்ட் ஸ்டாண்டர்டா படிக்கேன். சோழனு பாத்தீங்கன்னா மொட்டையா அவங்க அண்ணன் கிட்ட என்னென்ன நடக்குது நிஜமாவா அப்படின்னு கேட்டா, ஆமாடா எல்லாம் நிஜம்தான், அனீஸ் பேச போயிருக்கான்லான்னு சொன்னதான் நம்ம சோழனுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிரும். அதுல நம்ம சந்தாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா, இப்போ உனக்கு சந்தோஷமா கல்யாணம் நின்னு போச்சு, மரியாதைங்கிறது போங்கன்னு சொன்னா, நான் சந்தா இல்லாம போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது நேரம் அனிஷும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட பேசிட்டு சேரங்கிட்ட, அப்பா உங்களை நாளைக்கு எல்லாரையும் வர சொன்னாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுதான். உடனே சோழனு பாத்தீங்கன்னா, எதுக்கு நாளைக்கு வரணும், அதான் இந்த மண்டபத்திலேயே சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க.